ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குரோதி வருஷத்திய கடைசி விஷ்ணுபதி புண்ணிய காலம் தை மாதம் 30ஆம் தேதி இரவு 9:54 அளவில் சூரியன் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகிறார். சூரிய பகவான் ஸ்திர ராசியில் அடியெடுத்து வைக்கும் நாளில் நாம் நமது வீட்டிற்கு அருகில் உள்ள விஷ்ணு பகவான் கோயிலுக்கு சென்று கொடிமரத்துடன் சேர்த்து 27 முறை சுற்றி வந்து வழிபாடு செய்து வரும்போது நம் வாழ்வில் என்ன நிறைவேற வேண்டுமோ அதை திரும்ப திரும்ப மனதிற்குள் வேண்டி வழிபாடு செய்யும்போது அது நிச்சயம் நிறைவேறும் என்பது ஒரு நம்பிக்கை. அத்தகைய வலிமை கொண்ட விஷ்ணுபதி புண்ணிய காலம் தை மாதம் 30ஆம் தேதி இரவு 9:54 அளவில் வருவதால் புதன்கிழமை மாலையில் வாய்ப்பு கிடைத்தவர்கள் விஷ்ணு கோயில் சென்று இந்த வழிபாடு செய்தாலும் சரி, அல்லது இன்று அதிகாலை வியாழக்கிழமை சூரிய உதய நேரத்தில் விஷ்ணு கோயில் சென்று வழிபாடு செய்தாலும் இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை இந்த பதிவு இன்று எப்போது உங்கள் கண்ணில் பட்டாலும் நீங்கள் உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள விஷ்ணு கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யும் போது அதன் பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாடாக நீங்கள் உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள விஷ்ணு கோயில் சென்று கையில் வைத்துக் கொள்ளக்கூடிய அளவிலான ஒரு 27 எண்ணிக்கை கொண்ட பூக்களை கையில் வைத்துக்கொண்டு விஷ்ணுவை வேண்டிக் கொண்டு கொடிமரத்தையும் சேர்த்து 27 முறை சுற்றி வரும்போது மனதில் உங்கள் வாழ்வில் உங்களுக்கு வேண்டியதை வேண்டிய மாதிரி கிடைக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப மனதில் சொல்லி வரும்போது நிச்சயமாக அது நிறைவேறும். இந்த நேரத்தில் உங்கள் கவனம் எத்தனை முறை சுற்றி வந்தோம் என்பதில் இல்லாமல் வேண்டுதலில் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு முறை சுற்றி வந்தவுடன் நீங்கள் உங்கள் கையில் உள்ள ஒரு பூவை கொடிமரத்தில் வைத்து விடுங்கள். இவ்வாறாக 27 முறை சுற்றி வரும்போது உங்கள் கையில் உள்ள பூக்கள் அனைத்தும் கொடிமரத்தில் இருக்கும். இப்போது நீங்கள் 27 முறை சுற்றி வந்துவிட்டீர்கள் என்பது அதன் பொருள். இவ்வாறு 27 முறை விஷ்ணுவை சுற்றி வந்து மனமுருகி நீங்கள் வேண்டுதல் வைக்கும்போது நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். பொதுவாக தமிழ் ஆண்டிற்கு 4 முறை விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும். ஒரு ஆண்டின் ஆரம்பத்தில் தொடங்கி 4 விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள் நீங்கள் வழிபாடு செய்திருக்கும் போது உங்கள் மனதில் உள்ள ஆசைகள், வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். இந்த வேண்டுதல்கள் உங்கள் குடும்பத்தின் தேவைகளான குடும்ப நலன், குழந்தைகளின் நலன், பெற்றோர் நலன், உடன்பிறப்புகளின் நலன், குடும்பத்தின் பொருளாதார தேவைகள், குழந்தைகளின் தேவைகள், பெற்றோர்களின் தேவைகள், குழந்தைகளின் திருமணம், உடன் பிறந்தவர்களின் திருமணம், குழந்தைகளின் கல்வி, உங்களின் வேலைவாய்ப்பு, குழந்தைகளின் வேலைவாய்ப்பு, வாழ்க்கை துணைவரின் தேவைகள், எண்ணங்கள், ஆசைகள் என அனைத்திற்குமாக உங்கள் வேண்டுதல்களை நீங்க வைக்கும்போது அது நிச்சயம் நிறைவேறும். எனவே இதற்காகத்தான் என்றில்லாமல் நியாயமான சமூகம் சார்ந்த எந்த ஒரு நல்ல விஷயத்திற்காகவும் நீங்கள் இந்த பொன்னான விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இவ்வாறு விஷ்ணு கோயில் சென்று உங்கள் வழிபாடுகளை இறைவனிடம் வைத்த பின்பு வேறு யார் வீட்டிற்கும் செல்லாமல் நேரடியாக உங்கள் வீட்டிற்கே செல்லுங்கள். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நிறைவேறும். வாழ்க வளமுடன்.